வணக்கம் இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேர்களே. இன்னைக்கு வந்து நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். ஏன்னா நேத்து ஃபுல்லா அப்போ அந்த விழா நடக்கிறப்பவே சோசியல் மீடியா ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டது வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியால விஜய் அவர்கள் வந்து பேசினது மட்டும் இல்லாம, அவர் இங்கேருந்து கிளம்புனது, அங்க போய் இறங்குனது, எல்லாருக்கும் கை காட்டினது, யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டார் சோசியல் மீடியாவ. ஸோ கண்டிப்பா அவரோட 33 வருஷ பயணத்துல கடைசி படமா ஜனநாயகன் இருக்கிறதுனால, அதுவும் அரசியலுக்கு வரதுனால பார்த்தீங்கன்னா, அத பத்தி பேசாம நம்ம தவிர்த்துட்டு போக முடியாது. ஏன்னா அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல விஜய் பேசினது மட்டுமா? எல்லாருமே பேசினதுலயும் பல உள்ளர்த்தங்கள் இருக்கு. அதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து, விஜய் ரசிகர் என்று உலகளவில் அறியப்படும் பிரியகுமார் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். முக்கியமா கேட்கறத கேட்காம விட்டீங்க. என்ன என்ன? போன வீடியோல கேட்டீங்க ஆரம்பத்திலேயே. கரெக்ட் கரெக்ட். நிஜமாவே சொல்றேங்க. ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு சேனல் இது. எல்லா விஷயத்த பத்தியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அலசி ஆராயலாம் அப்படின்னு இருக்கோம். அரசியல் பேசி போர் அடிக்குது இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்ல நிறைய டாபிக்ஸ் நாங்க பேசணும் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டா தயவு செய்து வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நிஜமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு செய்யவும். ஆமா. வணக்கம். ஆமா. போன வீடியோ ஹைப் பண்ணியும் விட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆமா, ஹைப்டுன்னு வந்து போதும் ரொம்ப நேரம் கேட்டுனே இருந்தோம்னா நல்லா போச்சு. போன வீடியோவோட நல்ல ரெஸ்பான்ஸ் அது ஆக்சுவலா. ரைட். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் தொடங்கி தமிழ்நாடு வரை விஜய் ரசிகர்கள் எல்லாமே கண்ணீர் கடல்ல அப்படியே தத்தளிச்சு. நான் தான் உங்களை கேட்கணும். உண்மையிலேயே யூ ஃபெல்ட் ஒரு மாதிரியா? நீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சா? நான் அந்த கட்டத்தை தாண்டிட்டேன் இல்லையா? நான் ஒரு 20ஸ்ல இருந்தேன்னா அல்லது வந்து ஒரு டீனேஜ்ல இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்குமா என்னவோ. எனக்கு அப்படி தோணல. பொதுவா அது இப்ப சச்சின் ரிட்டையர்மெண்ட் அப்பெல்லாம் நான் அழுதேன் 2013ல. ஏன்னா பயங்கரமான சச்சின் ஃபேன். கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டேன். யார் தான் சச்சின் ஃபேன்? அந்த மாதிரி அந்த ஏஜ் ஒரு இப்ப இருந்துச்சுன்னா இதுக்கும் கூட நான் எமோஷன் ஆயிருக்கலாம். இப்ப அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறைய விஜய் ரசிகைகள் எல்லாமே பயங்கர சேடா இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த சேடா இருக்கிறதுக்காக ஒரு ஹாப்பி நியூஸ் அவங்களுக்கு சொல்லிடலாம். என்ன அப்டேட்? நீண்ட நாட்களாக, அதாவது இன்னும் சொல்ல போனா ஒரு 5 வருஷமாவே விஜய் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த எங்க படம் வருது, பயங்கர ஹைப் இருக்குது, ஆனா சரியான படிக்கு ஹிந்தியில ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மல்டிபிளெக்ஸஸ்ல பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்ல மால்ல ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. காரணம் அந்த 4 வீக் 8 வீக் விண்டோ, ஓடிடி விண்டோ பிரச்சனை. சரி, அதனால என்னங்க நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற படமெல்லாம் வீணா போச்சு அப்படின்ட்டு. உண்மையே லியோலாம் அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா 8 வீக் விண்டோல ஒருவேளை அவங்க நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்திருந்து நார்த்ல அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமா இருந்திருக்கும். ஏன்னா நான் சத்தீஸ்கர் போயிருந்தப்ப 17வது நாள் ஆஃப்டர்நூன் ஷோ போறேன், ஒர்க்கிங் டே, ஹவுஸ்ஃபுல். எங்க சத்தீஸ்கர்ல ஹிந்தியா? ஹிந்தி லியோ பாத்தீங்கன்னா அப்போ வந்து பெரிய ரிலீஸ் கூட இல்லை. அங்கே சின்ன தேட்டர்ஸ்ல தான் அது ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இது ஜனநாயகன் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் மெயினாக டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கிற படம். ஆனால் ஜனநாயகன் இருக்காரு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஜனநாயகன் இந்த வாட்டி ஹிந்தி மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெலுங்கு படம்லாம் எந்த மாதிரி வந்து எல்லா மல்டிபிளெக்ஸஸ் பிவிஆர் அது இதுன்னு ரிலீஸ் ஆகல, அப்படி ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஒரு அப்டேட் அவங்க ஜி தான் வாங்கியிருக்காங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு சந்தோஷமான விஷயம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். விஜய் ஃபேன்ஸுக்கு சொல்லணும்னா, இதுல ஓவர்சீஸ் புக்கிங்ல இப்போ பிரபாஸ் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இப்போதைக்கு பெரிய மார்க்கெட்ல இருக்கிற பேன் இந்தியன் ஸ்டார் சொல்றாங்க. ஆனா அவருக்கு வந்து ஒரு 1000 லொகேஷனுக்கு எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்க ப்ரீ புக்கிங்ல. ஜனநாயகன் வந்து வெறும் 200 லொகேஷன்லயே 200 ஸ்கிரீன்லயே வந்து அதுல 90% கலெக்ட் பண்ணி. ஸோ ஸ்கிரீன்ஸ் அதிகமாக ப்ரீ புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே பெரிய சாதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர மற்ற டெரிட்டரிஸ்லாம் யூகே இந்த மாதிரியான நாடுகள்லாம் எங்கேயோ அஹெடா இருக்குது ஜனநாயகன், ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால முதல்ல ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இது கிளாஷே கிடையாது, எங்கேயோ போயிருச்சு. அது கிளாஷ் கிடையாது, அவ்வளவுதான். இது ஜனநாயகன் பராசக்தி கிளாஷ்ன்றதெல்லாம் சொல்லிக்கலாமே தவிர இது கிளாஷ் கிடையாது. ஒரு 2 நாள் வேர்ல்டு வைடு ஜனநாயகன் என்ன பண்ண போதோ அதுதான் பராசக்தி லைஃப் டைம் பண்ணா பெரிய விஷயம். இவ்வளவுதான் வச்சுக்கோங்க. குறைச்சு யாரையும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லல, இல்ல இதான் யதார்த்தம். ரைட்டு. இதுல இன்னொரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, என்னதான் விஜய் அரசியலுக்கு வந்து எந்த குடும்பத்தை எதிர்த்தாரோ அதற்குள்ளேயே திருப்பி இந்த படம் போய் விழப்போகுது, சன் பிக்சர்ஸ் வந்து சன் டிவி வாங்க போறாங்க, சன் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவல் நான் சொல்லியிருந்தேன். பட் அன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து அப்படிதான் போயிட்டு பேசப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜி ஃபைவ்ல போயிடுச்சு. இதுக்கு நம்ம அன்னிப்பெல்லாம் கேட்கல, பட் அன்னைக்கு அப்டேட் பண்றீங்க, மாறிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். இதுல நேத்து ஆடியோ லான்ச் அப்புறம் கச்சேரி ரெண்டுமே நடந்துச்சு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாவம் ஜி நிறுவனம் தான் பொத்தி அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் வாங்கி நாங்க டிவில எக்ஸ்க்ளூசிவா காட்ட போறோம் அப்படின்னு வச்சிருந்த சூழ்நிலையில ஆல்ரெடி எல்லாம் லைவ், இன்ஸ்டாகிராம் லைவ், அதை விட முடியாது. காலம் ஃபுல்லா விஜய் அட்டாக் பண்ணி, பர்சனல் அட்டாக் பண்ணி, பெண்களை வச்சு இழிவா பேசி, அவ்வளோ அசிங்கத்தையும் பண்ணி, மதுரை மாநாட்டுக்கு போயிட்டு அங்கேயும் சில்லறத்தனம் பண்ணி வந்த அந்த நபர் கூச்சமே இல்லாம தன்னுடைய சேனல்ல திருட்டுத்தனமா அந்த லைவை போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதை 20,000 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
அந்த கச்சேரியுடைய லைவ் சிக்தார் அப்படின்னு சொல்லலாம், மக்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆமா முக்தாருடைய சேனல்ல போட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்வீட்டை கூட நான் வந்து கூச்ச பார்த்தேன். சுபாவம் வராம இருக்கிறதுக்கு சூடு சொரணை வராம இருக்கிறதுக்கு லேகியம் சாப்பிட்டுருப்பார் போல இருக்குது. அது ரிமூவ் பண்ணிட்டார்ல அதுக்கப்புறம் சில பேர் அதை பதிவா போட்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அதோட அவர் நிறுத்தி கொண்டார். ஓகேவா, ரைட். சரி இதெல்லாம் இருக்கட்டும். பேச்சுன்னு வந்துடலாமே. சரி, எனக்கு பர்டிகுலரா ஒரு விஷயம் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். விஜய் அவர்களுடைய பேச்சு நீங்க பார்த்ததாக சொன்னீங்க, பிட்ஸ் அண்ட் பீசஸா. அதனால சொல்லுங்க. 16 நிமிஷமும் பார்த்துட்டுங்க. எவனோ எடுத்து யூடியூப்ல போட்டு வச்சிருக்கான், அதை வந்து நான் பார்த்துட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எமோஷனலா இருந்துச்சு. நான் வந்து பேசிக்கலி ஒரு விஜய் ஃபேன் தான். விஜய் ஃபேன்னா இப்போ வந்து நிறைய விஷயங்கள் மைண்ட்ல மாறி இருக்கு. பட் ஒன்ஸ் அ ஃபேன் ஆல்வேஸ் அ ஃபேன். நமக்குள்ள அது வந்து இறங்கி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ வந்து நான்லாம் பத்ரி படத்துல இருந்தே வெறித்தனமான விஜய் ஃபேனு. இந்த விஜய் அஜித்தோட சண்டை ஸ்கூல்ல காலேஜ்ல போடுறது மட்டும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்குலாம் போக மாட்டேன். பட் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் யோசிக்கிறப்போ அதை பார்த்தா ஒரு என்டர்டைனர் வந்து ஒரு முடியுதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் யூடியூப் மியூசிக்கோ ஸ்பாட்டிஃபைல நம்ம வந்து போறோம்னா அதிகமான பாட்டு நேச்சுரலாவே கேட்கறது விஜய் பாட்டா தான் இருக்கும். விஜயோட மேனரிசம், அவர்கிட்ட இருந்து ட்ரெஸ் கொஞ்சம் காப்பி அடிச்சது இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அவரோட ஜேர்னி வந்து முடிய போகுதுன்னு கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசினாலும் அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதைக்கு முன்னாடி இந்த மேட்டர்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையாவே ரிட்டையர்மெண்ட்னு நீங்க நம்புறீங்க? அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, தெளிவாவே பண்ணிட்டாரு. நான் என்னுடைய 30 வருஷம் சினிமாவை விடுறேன் உங்களுக்காக அப்படின்னு. பட் இதுதான் லாஸ்ட் நீங்க நம்புறீங்க? எனக்கு இன்ஸ்டிங்டிவா அப்படி தோணல. இது அவரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கோ இல்ல அவர் அரசியல தோத்துவார் மீன் பண்ணல. இது எனக்கு என்ன இன்ஸ்டிங் படி பார்த்தா திருப்பியும் அவர் நடிப்பாரு. எனக்கு ஒரு 50-50 அப்படிதான் தோணுது. என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எவ்வளவு பெரிய அடிக்ஷனா இருக்கும். நாளைக்கே உங்களை ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி உட்காராதீங்கன்னு சொன்னா உங்களால உட்கார முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்லையா? அப்படின்னும் போது ஓகே, அரசியல் அப்படின்ற இப்போ ஒரு ஆர்வம் வேகம் எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு பிரேக் கிடைக்குது. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கொஞ்சம் பிரேக் கிடைக்குது. அப்பப்போ அரசியல் ரீதியான விஷயங்கள் உடைச்சு பேசலாமா? உடைச்சு பேசவா? நான் வந்து விஜய்க்கு அடுத்த எலெக்ஷன்ல கூட ஒரு பெரிய எதிர்கட்சி ஆகிறதுக்கோ முதல்வர் ஆகிறதுக்கு கூட ஒரு சான்ஸ் வரலாம். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் அவர் ஜெயிச்சு முதல்வராக போகிறது இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த 4 வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரேக் இருக்கிறப்போ அவர் அதிகமாக ஒரு மீடியமாக போய் மக்கள் கிட்ட சேர்ந்தது சினிமா தான். ஸோ திருப்பியும் அதை ஏன் பயன்படுத்தினா என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நடிக்க வந்தாலும் தப்பு கிடையாது. சம்பாதிக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது அரசியல்ல இருந்து முழு நேரமா நான் வந்து திருடி சம்பாதிக்க தேவையில்ல, நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன் என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிச்சு போயிட்டே இருக்கலாம். அதனால இது ஃபேர்வெல்லா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃபைன், அது இருக்கட்டும். ஓகே, கதையை பத்தி வாங்க. படத்தோட கதை. ஸோ பேசிக்லி படத்தோட கதை இல்லை, ஆடியோ லாஞ்சில் அவர் சொன்ன கதை. ரைட். அந்த படத்தோட கதையை சம்மந்தப்பட்டு நீங்க சொல்லுங்க. டேரக்டர் பேசுனது வந்து நீங்க சொல்லுங்க. அந்த குட்டி கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஒரு கதை நம்ம சொல்றோம்னா வந்து பாத்தீங்கன்னா தங்களை வந்து ரொம்ப அதிகமா காட்டிக்காம அந்த ஒரு கதை வந்து சொன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ரீச் ஆகி அதை வந்து ஃபீல் பண்ணணும், அவங்க கூட ரிலேட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நீ செய்யற நன்மை அப்படியே சுத்தி உன்னையே வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியான அந்த குட்டி கதை வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ விஜய் வந்து சிகரெட் பிடிக்கிறாருப்பா, தண்ணி அடிக்கிறாரு, டான்ஸரை லவ் பண்றாரு, என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. பட் நிஜமாவே விஜய் வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து இப்படி ஒரு விஷயம் சொன்னா அது நிறைய பேருக்கு போய் சேரும், அது வந்து அந்த சின்ன பசங்க மனசுல பதியும் அப்படின்னா அந்த கதை வந்து எனக்கு நிஜமா ரொம்ப பிடிச்சது. நெகிழ்ச்சியா இருந்தது அந்த கதையை கேட்க. நண்பர் அஜித் சொல்லுங்க மொமெண்ட். சோ நண்பர் அஜித் சம்பந்தப்பட்டு பேசுறப்போ குட் பேட் அக்லிலே வந்து மலேசியாவே அவருதுரா அப்படின்னா மலேசியாவுக்கும் அஜித்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா பில்லா அந்த பாட்டு சேவல் கொடி அவ்வளவுதான், அப்படியே செட் ஆயிடுச்சு. தமிழ் ஒரு காட் முருகனோட சாங்னா சேவல் கொடி பறக்கு தான். அது எல்லாருமே பாட்டு ஃபுல்லா செருப்பு இல்லாம ஆடி இருக்கு. எக்ஸாக்ட்லி. விஜய் ஃபேன்ஸ்க்கும் அந்த பாட்டு கேட்டா புல் அரிச்சிடும். அவன் தமிழனா இருந்தா தமிழனால இருந்தாலும் ஷேர் செய்யும் மாதிரி புல் அரிக்கும் மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஆனா அவர் வந்து அந்த இடத்துல சொல்லணும்னு அவசியமே இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நண்பர் அஜித் மாதிரி ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணலாம் மாஸ்டர் ஆடியோ லான்ச் நினைக்கிறேன். பட் இதுல வந்து நிஜமா அஜித்தை வந்து ஒரு புகழ்ந்து எலைட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவில நண்பர் அஜித் அப்படின்னு சொல்றப்போ, அதாவது மலேசியால எடுக்கிற தமிழ் படம்னாலே நம்ம டக்குன்னு மைண்டுக்கு வர்றது பில்லா. ஏங்க நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லா அப்படின்னு போற போக்குல மறைமுகமாக கபாலியை இக்னோர் பண்ணிட்டாரோ. சரி, நான் என்ன சொல்றேன், எனக்கு காலா இன்டென்ஷனல் நினைக்கிறீங்களா? இல்ல இது இந்த லெவல்ல வச்சா போதும். அது இல்ல, நாங்க செய்யறது தான் சொல்லணும் அப்படின்ற டைலாக் வந்து அது வந்து வேறே அவருக்கு வச்சதுதானே. நான் சொல்றதுதான் செய்யறதா சொல்றது வந்து செய்யறது தாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னா வந்துட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அதான் மீன் பண்ணாரு. ரைட்டு. ஆனா ரஜினி அவர்கள் சொன்னதை செய்யாததுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். பல விதங்கள்ல. உண்மையிலேங்க நல்ல டெசிஷன் நான் சொல்லுவேன். உண்மையிலே நல்ல டெசிஷன். இல்ல நம்ம தமிழ் தேசியவாதியாக எங்க கோரிக்கை எல்லாம் கூட அதுதான். நீங்க என்டர்டெய்னராகவே இருங்க,
வேணாம், அரசியல் வேணாம், உங்க மரியாதைக்கு எடுத்துக்காதீங்க, நாங்க உங்களை தொடர்ந்து ரசிக்க தயாரா இருக்கோம். இல்ல தலைவரே, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம லைஃப் ஃபுல்லா ஒருத்தர் பீக்ல பாத்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உழுணும்னு நினைப்போம். அந்த ஒரு மேட்டர் நடந்திருக்கும். அந்த எம்பாரஸ்மெண்ட் ஒரு வாட்டி நடந்துச்சு, தூத்துக்குடிக்கு போனாரு, யார் நீங்கன்னு கேட்டது, யார் நீங்க கேட்டது. அந்த ரஜினி நாங்க பார்க்க விரும்பல. தமிழ்நாடே சுடுகாடா ஆயிரும். ஈவன் விஜய் பத்தி கேட்டீங்கன்னா கூட என் கருத்து அதுதான். நீங்க சினிமாலே இருந்து இப்ப அல்லு அர்ஜுன் எல்லாம் போயிட்டு புஷ்பா எல்லாம் எடுத்து ஒரு 1800 கோடி அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பண்ணும்போது இன்னும் அந்த லெவலுக்கு எல்லாம் போறதுக்கான டைம் இப்பதான் ஓப்பன் ஆகுது, இதை விட்டுட்டு போறாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு இருக்கு. அரசியலுக்கு வந்ததுல தனிப்பட்ட முறையில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, நண்பர் அஜித் விஷயத்தை பேசிட்டோம். அடுத்ததாக ஹெச் வினோத் பேசின விஷயங்க. அது நான் ஹெச்வித்தோட ஸ்பீச் வந்து பார்க்கல, பட் நீங்க வந்து அந்த ஸ்பீச்சை வந்து நிறைய கவனிச்சிருக்கீங்க. அதுல என்ன விஷயங்கள் வந்து ரொம்ப அவர் பேசுனது முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன். அந்த படத்தை ரீமேக்கு அல்லது ஒரிஜினல் கதையா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு, ஜனநாயகன் ஏதோ முன்ன பின்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள பூந்து அடிச்சிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, ஐயா இது தளபதி படம், உங்க மைண்ட்ல என்ன இருந்தாலும் கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் டெலிட் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு 100% என்கேஜிங்கான என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை பார்க்க வாங்க. இந்த படத்துல அழுகாட்சிலாம் கிடையாது. அதாவது இந்த கடைசி 15 நிமிஷம் ஃபேர்வெல்னு சொல்லி அந்த இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. படத்தோட முடிவுல நம்பிக்கை தான் இருக்கும். ஏன்னா தளபதிக்கு இது முடிவு கிடையாது, ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. போல்டா ரெட் ஜெயிண்ட் ரொம்ப டேரிங்கா இருக்கு இதுங்க. ஏன்னா விஜய் வந்து அரசியல் போயிருவாரு, இவர் சினிமால தானே இருக்க போறாரு, எப்படி இப்படி பேசினாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சிவகார்த்திகேயனை பார்த்து இவ்வளவு டயலாக் பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேசியிருக்க போறது இல்லை, அது அவருக்கான மெசேஜ் இல்லை. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை சார் கொஞ்சம் ஏதாவது பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ. ஏன்னா இவ்வளவு அவுட் அண்ட் ரைட் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒன் ஆஃப் த மூவி, அவருக்கு அடுத்து வேற ஏதோ ஒரு படம், வேற ஏதோ ஒரு ஹீரோ, அடுத்து இவரு தான் தனுஷ். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம சினிமா ஃபுல்லாக யார் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெச்வினோ தமிழில் தான் படம் எடுக்க போகிறாரா இல்லை வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு போகிறாரா அப்படிங்கிற மாதிரி இந்த டைலாக் இருக்கு. ரொம்ப டேரிங்கான ஒரு டைலாக். ஆனா இது சிவாவை பார்த்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சிவாவை பார்த்து சொல்ல, திமுகவை பார்த்து சொன்ன மாதிரி தான், ரெட் ஜெயண்ட்டை பார்த்து சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா அவ்வளவு ஒருவேளை அவர் கான்பிடண்டா இருக்காரா, இன்னும் 2026 அப்புறம் மாற்றம் உறுதி. மாற்றம் அதாவது விஜய் யார் வராங்களோ இல்லையா, இவங்க வரமாட்டாங்க, இவங்க கதை இதோட அஸ்தமனம் ஆகுது. டான் பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சன் செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப போல்டான ஸ்பீச், எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட என்னங்க பாத்தீங்களான்னு வேற ஏதோ பேசியிருப்பார் போல அப்படின்னு நினைச்சேன். கதை இல்ல, பகவந்த் கேசரி இல்ல, அது சொன்னது லைட்டா வந்துச்சு. பட் இப்படி பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் எனிவே பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்னு சொல்லிட்டு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல, முட்டமா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப மாற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது இதை பார்க்க. அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்களா, குறிப்பா அந்த குட் டச் பேட் டச் சம்பந்தப்பட்ட புரியுது, அதெல்லாம் எடுத்திருக்காங்க. அதோடைய சாயல் இருக்கும், ஆனா கம்ப்ளீட்டா அந்த படம் அப்படியே இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஓகே, வாட் எவர். நேத்து நடந்த அந்த இசை கச்சேரி ஆகட்டும், அந்த கூட்டம், அந்த பிரம்மாண்டம், அந்த இது ஸ்டேடியம் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ட்விட்டர்ல ஷேர் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். அதை பார்த்து தான் கம்ப்ளீட் ஷோ வந்து இனிமே தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இனிமே தான் ட்ரைலர் வரணும். என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து எப்படி ஆக போகிறது என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஆனால் இதோட முடியல. இப்போ இந்த படம் வந்து எல்லாருமே போய் ஆர்வமாக தான் பார்க்க போகிறாங்க. ஓவர்சீஸ் மட்டும் இல்லாமல் நார்த்லேயும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் கடைசியிலையும் திமுக அரசாங்கம் இதை வச்சு ஒரு கேம் விளையாட முடியும். என்னதான் இருந்தாலும் கடைசியில் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஸ்க்ரீன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் முடியும். அதுதாங்க. ஆனால் நம்மளோட மெயின் தமிழ்நாடு அண்ட் எண்ட் ஆஃப் த டேங்க எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் தேட்டருக்காரங்களும் பார்ப்பாங்க. அப்படியே ஒரு 3 நாள் 4 நாள் அது ஒரு வீக்கெண்ட் வரைக்கும் பார்த்துட்டு, ஒருவேளை பராசக்தி ஒண்ணுமே இல்லை, அதை வச்சுட்டு இருக்கிறதுனால வேஸ்ட் கரண்ட் பில்லு தான் கட்ட முடியுதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா மெதுவா அப்படியே அது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. டிஎம்கே கிட்ட இருக்க காசுக்கும் பவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓடாத படத்தை கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் அவங்களால ஓட்ட வைக்க முடியாது, ஸ்கிரீன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கேமை தாண்டி அப்படி பண்ணாங்கன்னா இது என்னவா மாறும் அப்படின்னா, அப்பெல்லாம் ஓடும்ல 25வது நாள் 50வது நாள் அப்படி லென்த்தியா லாங் ரன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கிரீன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால. ரெண்டாவது, நார்த்தில் எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறாங்க, எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, நமக்கு ரிலீஸ் தெரியும் நல்ல தேட்டர்ஸில் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் தெரியல, ப்ரொமோஷன் பற்றி தெரியல. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லணும், ஹிந்தியில் ஜனவரியில் சொல்லிக்கிற மாதிரி எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. நல்ல ஆக்சுவலாக சாதகமாக அமைஞ்சு காலியாக இருக்குது. பராசக்தியில் அவங்க போட்டால் கடுப்பாயிருவாங்க, ஏன்னா ஹிந்திக்கு எதிரான அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பிரபாஸ் படம் ஒன்று வரும், மற்றபடி பெருசாலாம் ஹிந்தியில் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஆக்குபைட்லாம் இல்லை. தெலுங்குல செம டைட்டு. இந்த சங்கராந்தி அங்கே நிறைய படம் வருது, அங்கெல்லாம் வந்து இதுக்கு ஜனநாயகனுக்கே கூட 200-300 ஸ்கிரீன் கிடைச்சா. தெலுங்கு ப்ரொடியூசர் எடுத்த படமே தமிழ் படமே அங்க போட முடியாம போச்சு இல்லையா, ரெஃபரன்ஸ்க்கு இல்ல. சோ அதனால நான் தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ஓடும். ஏன்னா விஜயோட கடைசி படம்ன்றது வந்து பாக்கிறதுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து சினிமாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பாப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. எத்தனை படத்துக்கு நம்ம செலவு பண்ண போறோம்,
ஏன்னா 3 பெரிய ஸ்டார்களுடைய படம் வருதுன்னு நினைக்கிறேன். இவர் ம். மெகா ஸ்டார் சிரஞ்சீவி, அதுக்கப்புறம் இவரு பிரபாஸ், அப்புறம் ரவி தேஜா, ம். இந்த மாதிரிலாம் வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அதோட தான் ஜனநாயகன் வருதுன்னு போது ஸ்க்ரீன்ஸ் குறையும். நிறைய பேர் பார்க்கணும்னு நினைச்சாலுமே 4 படத்துக்கு டிக்கெட் செலவு பண்ற அளவுக்கு எல்லாரும் தயாரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு முடியாது. கரெக்ட் தான். அதுல வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல எதை விட போறாங்கன்னு தெரியல. அந்த படத்தினுடைய ரிசல்ட் எல்லாம் முக்கியம். அதெல்லாம் டிசாஸ்டர் ரிசல்ட் வருது, அதுல 2 டிசாஸ்டரா வருது, இது நம்ம பயங்கர பாசிட்டிவா வருதுன்னா ஸ்விட்ச் பண்ணிப்பாங்க. இது ஒரு விஷயம். போய் பார்ப்பாங்க. பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ரைட். இதெல்லாம் தாங்க விஷயங்கள். சரி, கடைசியில நம்ம விஷயத்துக்கு வருவோம். 2 ஆப்ஷன் இருக்கு. 5 மணி ஷோ எங்கேயா போட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் போறோம். ஒன்னு ஆந்திரா பார்டருக்கு போய் பாக்குறோம், இல்ல பாலக்காட்டுல போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. கேரளா ஆனா டிக்கெட் கிடைக்க விடுவாங்களா சேட்டன்ஸ்னு தெரியல, வெறித்தனமா பாப்பாங்க அவங்க. ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம 5 மணி தமிழ்நாட்டுல சென்னையில பாலியா பேன்ஸ் வந்து அலப்பற பண்ண மாதிரி நம்ம அங்க போயிட்டு சொல்றீங்களா? கண்டிப்பா பண்ணலாம். கடைசியா ஒரு சினிமாட்டிக் மொமெண்ட், ஒரு ஃபேன் மொமெண்ட் ஓகேவா, அங்க இருந்தே ரிவ்யூ போடுறோம் நம்ம. ஓகே ரைட். ஓகே, தேங்க்யூ. உங்களோட அனுபவங்களை நீங்க பார்த்தது, நீங்க இதுல பார்க்கறது, நீங்க நிறைய அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இது எங்க எது ரிலீஸ் ஆகுது, வேற என்ன படம்லாம் ரிலீஸ் ஆகுது பாக்குறதா 2 பேர்ட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது தான். நிஜமாவே ஒரு கடஞ்செடுத்த ஃபேன் அவருக்கு வந்து அவரே இல்லன்னு சொன்னா கூட சினிமா ஃபேன் பிளஸ் விஜய் ஃபேன். இது சொல்றது என்ன இருக்கு? இல்ல விஜய் ஃபேன் விஜய் படத்துக்கு தான் மெயினா தியேட்டருக்கு போவேன். படத்துக்கு ரைட் பண்ணுவேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.